காளிகாயே வித்மஹே மசானவாசின்யே தீமஹி தன்னோ கோர பிரச்சோதயாத். வணக்கம் ஆன்மீக நண்பர்களே. மலையாள மாந்திரிக முறையில நாம என்ன பார்க்க போறோம்னா, காமதேவனின் மோகன மந்திரம் தான் நாம பார்க்க போறோம். இந்த மந்திரம் நாம ஜெபிச்சு வர்றதுனால நமக்கு வசிய சக்தி அதிகமாகும். அது மாதிரி நம்மளோட திருமண தடை இருந்தால் நீங்கிவிடும். நம்ம யாரை நினைக்கிறோமோ அவங்கள கல்யாணம் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி உள்ள வசிய சக்தி கொடுக்கக்கூடிய மந்திரம் தான் இந்த மந்திரம். இதுல ஒருபாடு முறைகள் இருக்குது. ஆனா நம்ம எளிய முறையில தான் இந்த மந்திரத்தை நம்ம ஜெபம் பண்ண போறோம். குளிச்சு முடிச்சு காலையில மஞ்ச துணி, அதாவது மஞ்ச வேட்டி உடுத்தி, வெள்ளை பூக்களும் மஞ்ச பூக்களும் நமக்கு வேணும். அதுக்கு பால் பாயசம் நிவேதியமா நம்ம வச்சு காலையில இந்த பூஜையை நம்ம தொடங்குறோம். குத்து விளக்கு வச்சு அதுல தேவதை ஆவாகனம், அதாவது காமதேவனை இந்த குத்து விளக்குல ஆவாகனம் பண்ணி இந்த பூஜை முறையை நம்ம செய்ய போறோம். அந்த பூக்களை அர்ச்சனை பண்ணிட்டு இந்த மந்திரம் ஜெபிச்சா மட்டும் போதும். அங்க குங்குமம் இருக்கணும். நம்ம குங்குமத்துல முக்கியம் இந்த அர்ச்சனை பண்ணலாம். அந்த பூக்களை அந்த குத்து விளக்கு அர்ச்சனை பண்ணும்போது குங்குமத்துல தொட்டு அந்த அர்ச்சனை பண்ணலாம். அந்த ரூமில நல்ல மனமுள்ள வாசனை உள்ள கற்பூரம், சந்தனத்திரி, பன்னீர், ஜவ்வாது அந்த மாதிரி உள்ள பொருட்கள் எல்லாமே அங்க இருக்கணும். ரூமு சுத்தமா இருக்கணும். நம்ம குளிச்சு சுத்தமா இருக்கும்போது நட்டல், அதாவது ஸ்டேனா இருக்கணும். நட்டல் வளையாம ஸ்டேனா இருந்து தான் இந்த பூஜை முறைகளை நாம செய்யணும். அப்ப அதுக்கான மந்திரம் நான் சொல்லித்தரேன். இந்த மந்திரம் நமக்கு 336 தடவை ஒரு நாள் செய்யணும். அப்படி நீங்க ஒரு 41 நாள் ஜெபம் பண்ணி வந்தீங்கன்னா உங்க மனசுலயே ஆகட்டும், உங்க முகத்திலே ஆகட்டும், ஒரு வசிய சக்தி உங்களுக்கு ஏற்படும். யாரை பார்த்தாலுமே அவங்க நம்மகிட்ட நல்லபடியா பேசுவாங்க. அதாவது ஒரு வசிய தனிமை, வசிய குணம் நமக்கு தேருங்கிறதா நான் இதை சொல்றேன். அப்ப எந்த காரியம் செய்யும் போது நமக்கு ஒரு வசியம் வேணும். அந்த வசியம் இல்லாம இருந்தா அந்த காரியம் விளங்காதுங்கிறத நீங்க ரொம்ப புரிஞ்சுக்கோங்க. அப்ப இந்த மந்திரம் நீங்க செய்து வரனால உங்களுக்கு வர முக கெட்டு வர இந்த மந்திரத்தால மாறலாம். அப்ப இந்த வசிய மந்திரம் நம்ம பார்க்கலாம். ஓம் கிளிம் நமஹா காமதேவாய மோகன ரூபிணி கிளிம் நமஹா. இதுதான் இந்த மந்திரம். ஓம் கிளீம் நமஹா காமதேவாய மோகன ரூபிணி கிளீம் நமஹா. இந்த மந்திரத்தை நம்ம 336 தடவை ஜெபம் பண்ணணும். நம்ம யாரையும்னாலும் நினைச்சு தேவதவசியம் கூட பண்ணலாம். ஒரு தேவதையை நினைச்சு இந்த மந்திரம் ஜெபிச்சுட்டு அப்புறமா அந்த தேவதையோட மந்திரம் ஜெபிச்சாலும் ரொம்ப பவரா இருக்கும். சரிங்களா? அப்ப எந்த ஒரு பொருளை கூட வசியம் பண்றதுக்கு இந்த வசிய மந்திரத்தால நமக்கு சாதிக்கும். அதாவது காமதேவனை வச்சுதான் வசியங்கள் பண்றது. ஆண் வசியமா இருந்தாலும் பெண் வசியமா இருந்தாலும் நான் அதை டீட்டெயிலா கொடுத்தாச்சுன்னா, ஏன்னா மந்திரம் தப்பா யூஸ் பண்ணுவாங்கன்னு பயந்துட்டு தான் நான் அதை டீட்டெயிலா நான் கொடுக்காதது. அப்ப நீங்க இதை நல்லதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க. இந்த வசிய மந்திரம் எல்லாமே நல்லதுக்கு, கணவன் மனைவி சேர்ந்திருக்கும் ஒத்துமைக்கு எல்லாம் இந்த மந்திரம் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். அப்ப நீங்க இந்த மந்திரத்தை ஜெபம் பண்ணி மட்டும் வாங்க, உங்களுக்கு மாற்றம் கிடைக்கும். அந்த எளிய முறையில் உள்ள அந்த மஞ்சள் பூவும் வெள்ளைப்பூவும் உள்ள பூஜை முறையில நீங்க பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோ பதிவுல நம்ம பார்ப்போம்.